சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சைவ சித்தாந்த ஒரு கருத்தினை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், நிறைய ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ஏன் இப்படி நம்மளுக்கு கஷ்டமாக வருது, இறைவன் ஏன் இப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் கவலைப்படுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்போ இறைவன் தான் வினைகளை எல்லாம் ஊட்டுகின்றவன் என்பது நம்முடைய சைவ ஆகமங்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் பல உயிர்கள் இருக்குது. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகர். அப்படி பல உயிர்கள் இருக்க இறைவன் எப்படி இந்த எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவரவர்களினுடைய புண்ணியங்களையும் பாவமாகிய கண்மம் அதாவது வினையையும் கொடுக்கிறான், எப்படி பார்த்து கொடுக்குறாரு இத்தனை உயிர்களை படைச்சு அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். இந்த வினை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆகாமியம் அப்படிங்கிற ஒரு வினை, அது என்னன்னாக்க வருவினை. ரெண்டாவது சஞ்சிதம் அப்படிங்கிறது, அது தொல்வினை, நம்மை தொடர்ந்து வருகின்ற தொல்வினை. 3 பிராப்தம் என்கின்ற வினை, இது ஊழ்வினை அல்லது நாம் அனுபவிக்கின்ற வினை அப்படிங்கிற 3 வினைகள் இருக்குது. இந்த வினைகள் என்பது புண்ணியம் பாவம் 2க்கும் பொருந்தும். நாம் புண்ணியம் செய்தால் அது நல்வினைகளாகவும், நாம் பாவம் செய்கின்ற எல்லா செயல்களும் பாவ வினைகளாகவும் இருக்கின்றன, தொடர்கின்றன. அதாவது ஒரு துணி துவைக்கின்ற ஒரு தொழிலாளி அப்படின்னு வச்சுக்கலாம். கிராமப்புறங்களில் வண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்ணான் பல பேரினுடைய துணிகளையும் வாங்கி, பல வீட்டு துணிகளை வாங்கி அவை எல்லாவற்றையும் ஒரே மூட்டையாக கட்டி, பின் அதை கொண்டு ஆறு குளம் ஏதாவது ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவைகளை நல்லா கசக்கி பிழிந்து அதை காய வச்சு மடித்து அதை தனித்தனியாக இது மேலத்தரு துணி, இது கீழத்தரு துணி, இது இவர் வீட்டு துணி, இது அவர் வீட்டு துணி அப்படின்னு ஒவ்வொரு துணிகளையும் அடையாளம் கண்டு அவைகளை எல்லாம் சரியாக கொண்டு அந்த துணியை போட்டவரிடம் கொடுப்பார். அதே போன்று ஒரு ஆடு மாடுகளை மேய்க்கின்ற இடையன் என்கின்றவன் பல பேர் வீட்டு ஆடு மாடுகளை எல்லாம் ஒன்றாக மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார். அவர்கள் நேரமின்மை காரணமாக ஒருவரிடம் ஒப்படைப்பார்கள். அந்த இடையன் அவர்களினுடைய மாடுகள் ஆடுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று அவைகளை கொண்டு மேய்த்துவிட்டு பின்பு மாலையில் அவரவர்களினுடைய மாட்டை கொண்டு அவரவர்களினுடைய தொழுவத்தில் கட்டிவிட்டு செல்வான். அதே போலத்தான் கடவுள் என்கின்ற ஒருவர் இந்த உலகத்தில் உயிர்கள் பலவாக இருந்தாலும் ஒருவனாக இருந்து பல உயிர்களும் இந்த பிறவியில் செய்கின்ற ஆகாமியம் என்கின்ற வருகின்ற வினையை அப்படியே அப்டேட் செய்து ஏற்கனவே இந்த ஒவ்வொரு உயிர்களும் முற்பிறவிகளில் சேர்த்து வைத்திருக்கின்ற சஞ்சிதம் அப்படிங்கின்ற தொல்வினையை, அதாவது நம்மளுடைய முன்வினை குவியலாக இருக்கின்ற தொல்வினையை இது நல்லவைகள் எது கெட்டவைகள் எது, நல்லவைகளை எப்படி சேர்க்க வேண்டும், தீயவைகளை எந்த செயலாக சேர்க்க வேண்டும் என்று ஒன்றொன்றாக பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு உயிர்களினுடைய கண்மத்தையும் சரியாக நிர்ணயம் செய்து
பிராப்தம் என்கின்ற வினையை இப்பிறவியில் அனுபவிக்கச் செய்கின்றவர்தான் நம் பெருமான். இந்த பிராப்தம் என்பது அவரவர்கள் சென்ற பிறவி வினைகளை பொறுத்து புண்ணியமாகவும் அமையலாம், பாவமாகவும் அமையலாம். அவர்கள் செய்த நல்வினை தீவினைகளை பொறுத்தே அமைகின்றது. இவ்வாறு பிராப்தத்தை அனுபவிக்க செய்யும் பொழுது சென்ற பிறவியில் செய்த குவியலாக உள்ள வினைகளை மொத்தமாகவும் அனுபவிக்க செய்யலாம். அல்லது பல பிறவிகளில் அந்த உயிரை, அந்த ஆன்மாவை பல பிறப்புகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் அனுபவிக்க செய்யலாம். அது இறைவனுடைய எல்லைக்கு, மனதிற்கு உட்பட்டது, அதிகாரத்திற்கு உட்பட்டது. இந்த வினைகளை நம்ம போக்கணும் அப்படின்னா அது எப்படி போக்கலாம்? நம்மளுடைய தொல்வினையை போக்கணும், ஊழ்வினையை போக்கணும், இந்த வினைகளெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா நம்ம நிறைய சோதனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். நம்மளுக்கு ஏதோ தொல்வினை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது, ஊழ்வினையானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அவர்கள் இறைப்பணிகளை நிறைய செய்ய வேண்டும். அந்த இறைப்பணிகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க சரியை, கிரியை, யோகம், ஞானம் அந்த வழிகளில் செல்வது தான் சிறந்தது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி, ஞான சம்பந்தர் சென்ற வழிகள்தான் அந்த சரியை, கிரியை, யோகம் என்பது. இறைப்பணிகளை நம்மளுடைய உடலாலும் உள்ளத்தாலும் யோகத்தாலும் ஞானத்தாலும் செய்து இறைவனை பல வழிகளில் வழிபட்டு நம்முடைய வினைகளையெல்லாம் குறைத்து கொண்டு நம்மளுடைய ஆன்மாவை பாவமில்லாத ஆன்மாவாக, சுத்தமான ஆன்மாவாக செய்து இறைவனுடைய திருவடிகளில் நாம் இளைப்பாறலாம். இல்லையென்றால் வினைகளோடு ஒவ்வொரு பிறவியிலும் ஆன்மா ஏதோ ஒரு உயிரில் நாம் கலந்து அந்த வினைகளை அனுபவிப்பதற்காக நாம் சுற்றி கொண்டேதான் இருக்க வேண்டும். பல பிறவிகளை எடுத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும். எனவே நாம் எல்லோரும் நம்மளால் இயன்ற இறைப்பணிகளை செய்து இறைவனை வழிபடுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம, தங்கமணி, திருப்பதி, நெய்வேலி.